நாகை இந்திய வர்த்தக தொழிற் குழுமத்தின் 57வது பேரவைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் சுபாஷ் சந்திரன் தலைமை வகித்தார். செயலாளர் சிவசண்முகம் முன்னிலை வகித்து ஆண்டு அறிக்கையை வாசித்தார். பொருளாளர் ஆறுமுகம் வரவு செலவு கணக்கு சமர்ப்பித்து பேசினார். இணை செயலாளர் சங்கர் திருக்குறள் வாசித்தார். துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் காலர் அணிவித்தார். கூட்டத்தில் நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டங்கள் வளர்ச்சி பெறும் வகையில் நாகை துறைமுகத்தை ஆழ்கடல் துறைமுகமாக மேம்படுத்த வேண்டும். நாகையில் காய்கறி வைக்க குளிர்பதன கிடங்கு அமைக்க வேண்டும். நாகை நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும். நாகை புதிய கடற்கரையை நீலக்கொடி திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணியினை விரைந்து தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பன போன்ற பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து வர்த்தகர், வணிகர்கள், முதலீட்டாளர்கள், சேவை சங்க நிர்வாகிகள் ஆகியோருக்கு கௌரவிக்கும் விதமாக நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. பின்னர் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பாலகிருஷ்ணன், கென்னடி ஆகியோரின் சேவையை பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது. பின்னர் சிறப்பாக பணியாற்றி வரும் டாக்டர்கள் உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இதில் செயற்குழு உறுப்பினர்கள், வர்த்தகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இப்ப 57வது பொதுக்குழு கூட்டம் நடந்துருக்கு. இதுக்கு முன்பே ஒரு 10 ஆண்டு காலம் இருந்தது. சீனியர்கள்லாம் தெரியும். அண்ணன் குப்பனெல்லாம் வந்திருக்காங்க, ராமச்சந்திரன் இருக்கிறாங்க, அண்ணன் பாச்சா இருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் அண்ணாச்சியுடைய பேரன் இங்கே வந்திருக்கிறார். அவர் சேர்ந்த ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன் அப்படின்னாரு. தம்பி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆஸ்திரேலியிலேருந்து வந்துட்டாரு. அவருக்கு என்னுடைய குணமான வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா அண்ணாச்சி நம்ம ஊரில் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அவர்களை விடக்கூடாது என்று அவரை வரவேற சொன்னேன், வந்துவிட்டார். அதே போல சிறப்பு தீர்மானம் இந்த ஊரில் அவங்க சொன்னாங்க, ஊக்குவிப்பவரை ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவரும் தேக்குவிப்பார்கள் என்று சொன்னார்கள். அதுபோல நம்ம ஒரு கமிட்டி கூட்டத்தில் வர்த்தகர்களுக்கு நம்ம ஒன்றுமே செய்யலை, ஏதாவது உங்களை பாராட்டணும்னு சொன்ன பொழுது அன்பு தம்பி ஆனந்த் ஐசக்கினுடைய தாளாளர் முதலில் அவர் குரலை திறந்து, தலைவரை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க அப்படின்னாரு. அதுதான் இப்போ செய்கிறோம். சிறப்பாக இருந்தால் பாராட்டுங்கள், தவறாக இருந்தால் கடிதாசி எழுதி போடுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன் கூறு. ராஜராஜன் ஒன்றும் புரியல. ஒரு கூட்டத்தை போட்டோம். இதே சாலியா மரியாதைக்கு சிஎஸ் சேகர், நிர்வாக ஐசக் ஆனந்த் பண்ணிடலாம். எல்லா 31 பேர் சொன்னாங்க. ஜிஎஸ்ல காலேஜ் ஏரியா, கலெக்டர் ஆஃபீஸு, புது பஸ் ஸ்டாண்டு இங்கே வேணும் அப்படின்னு சொன்ன புதிய பேருந்து நிலைய வியாபாரிகளை அணியணும். அவங்க என்ன பண்ணாங்க, வந்திருக்காங்க பஞ்சி குமணன் தம்பி பேர் சொல்லிடுறேன். அவங்களாம் வந்து என்னை பார்த்தாங்க. உடனே புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 8 வியாபாரிகள் சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு இந்த நம்ம பேர் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், அவர்கள் அந்த காரியத்தை முன்னெடுக்காவிட்டால் அந்த காரியம் சீக்கிரமாக நிறைவேறாது. ஆகவே இப்போ ஓரளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் பழைய எஸ்பி கேட்டார், 1 மாதம் முன்னாடி நான் சீக்கிரம் ஊருக்கு போயிடுவேன், நான் இருக்கிறப்ப நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்கன்னாரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக மழை, தண்ணி, வெள்ளம் அப்படி வந்துருச்சு. ஸோ அதனால் செய்ய முடியல. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சீட்டு கொடுக்கணும்னு வரப்போ போன பொதுக்குழுவில் கேட்ட பொழுது ஆண்டர் பெருமக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, இப்போ எங்களை உங்களுக்கு தெரியாது, உங்களை எங்களுக்கு தெரியும். எங்களே ஹார்ட் அட்டாக்லாம் நான் செத்து போயிட்டேன். இது மாதிரி ஒரு 10 சங்கதி கேள்விப்பட்ட பிறகு இன்னும் சில மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிடணும்னு நினைச்சோம், முடியல. அப்போ என்னென்ன அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற நோக்கத்தில் செஞ்சேன். இதில் ஒரு கேமராவை ஒருத்தவங்க பணம் கொடுத்தாங்க, அவங்க விட்டுட்டேன். டாக்டர் சந்திரசேகர் அவருடைய பேர் நான் பார்த்தேன், அவருக்கு யாரும் தெரியல. அப்போ வெளிப்பாளையம் வர்த்தக சங்க தலைவர், வர்த்தக சங்கத்துடைய செயலாளர் இருக்கிறவங்க குமணனும் தலைவர் செயலாளர் இதெல்லாம் சுந்தரமூர்த்தி. இப்போ இது ஒரு பகுதி. அப்புறம் நம்ம மெடிக்கல் காலேஜ் போனோம். மெடிக்கல் காலேஜில் இன்னைக்கு வந்து நிறையா பேருக்கு தெரியும், பாம்பு கடிச்சிருச்சு, நட்டோர் களி கடிச்சிருச்சு, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க, அப்படி இருக்காங்க, அப்படிங்கிற தீர்வு சார் சொல்லிட்டேன். ஒரு செய்தி சொல்லிட்டா போதும், அவங்க உடனே குரூப் மெசேஜ் போட்டு டாப்லேருந்து லோ வரைக்கும் போட்டு
அவருக்கு இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து நல்லா பார்த்தாங்க. அவர்களுக்கும் நன்றி. மாதிரி இருக்கிறப்போ வேளாண்மையில் என்னுடைய நண்பர் ரமணன், நம்ம உயிர், அதாவது அன்பு நான் தம்பி மாதிரி உடன்பிறந்த சகோதரர், அவருக்கு தகவல் போனோடனே ரெங்கப்பாசின்னு ஒரு டாக்டர் நாகப்பட்டினத்தில் வந்து அவருக்கு சொன்ன உடனே இந்த மாதிரி நம்பர் வச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு கான்டாக்ட் பண்ணி அவரை கேட்டு வந்தார், ஓடி வந்தார். அவர் எம்டி டாக்டர். அப்படியே கை பிடிச்சி நீங்கள் தான் சுபாசனம் பண்ண வாங்கினேன், எனக்கு கொரோனான்னு சொன்னாங்க, தொடாதேரி சார் அப்படின்னு நான் ஒரு ஓரமாக அண்ணா உங்களுக்கு கொரோனா இல்லை வாங்கினேன் அப்படின்னாரு. BABL அவர்களுக்கு அவர்கள் குழுமத்தின் சார்பாக இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. அரங்கில் உள்ள அனைவரின் கையொலியோடு 24 மணி நேரமும் இயங்கும் நாகையின் சிறப்பான ஒரு மருத்துவமனை கட்டிய வர்த்தக குழுமம் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. பிள்ளைகளின் மொழியறிந்த பிள்ளை மொழி மருத்துவருக்கு இப்போது அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது. நாகை மண்ணின் மருத்துவர்கள் திரு எம் சந்திரசேகரன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மருத்துவர்கள் டாக்டர் பி கஜேந்திரன், டாக்டர் எஸ் பாண்டியன், தினத்தந்தி நாளிதழ் நிருபர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது. நாளிதழ் நிருபர்கள் சேம்பர் கட்டணத்தில் சாருங்க கொஞ்சம் பயங்க அன்னைக்கு மட்டும் 8 லட்சம் ரூபா மரியாதை செய்யப்படுகிறது. பொறுப்பாளர்கள் மூலம் அறிமுகப்படுத்தப்படுகிறது.